பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father God, we give thanks for this wonderful time. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். Lord, even this time, Lord, let your word speak with us. என்ன பர்பஸோடு இந்த நாளில் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறீரோ, For what reason you have brought us this place, Father God. அந்த நோக்கங்கள் நிறைவேறத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலும் இடைப்படும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். Lord, let your notions be fulfilled, Father God, even this today, Father God. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களை திறப்பீராக. Holy Spirit, open our hearts, Lord. நீங்க பேசுகிறதை நாங்கள் கேட்கட்டும். Lord, whatever you speak, Lord, let us hear it, Lord. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையான கரத்தால மூடிக்கொள்ளும்படிக்கு வேண்டுகிறேன். Lord, I pray, Father God, who were in this place, Father God, Lord, cover them with a glorious hand, Father God. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். ஏசாயா புத்தகம் 62வது அதிகாரம் 6வது 7வது வசனத்துக்கு நேராக உங்க வேதத்தை திருப்பீர்கள் சொன்னால், So if you turn your Bible to Isaiah chapter 62 verse 6 and 7. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமென். உங்க மத்தியிலே நான் தொடர்ச்சியாக ஜெபத்தின் அடிப்படையில வைத்தே நான் பேசிக்கொண்டு வருகிறேன் இந்த வருஷம் முழுவதும். The whole year I'm speaking on the topic and the title prayer. இந்த பகுதியில் இருந்தும் நாம் பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். So from this passage what we see, the very important thing is, ஆமென், ஜாமக்காரனுடைய ஜெபத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. so the prayer of a watchman's prayer is written in this ஆமென். place. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், So God likes particular thing is, ஜாமக்காரர்களை என்ன செய்யணுமாம், ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். God wants and he wills that he wants to raise up some watchmen. ஆமென். இதை குறித்து கொஞ்சம் நான் விவரமாக நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். I just want to speak even more better, clarity with us. ஆமென். வேத புத்தகத்தில் மன்றாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க, பரிந்து பேசுகிற வீரர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ விதத்தில் நாம பகுத்து பார்க்க முடியும். So in Bible we can see there are lots of prayer warriors who are interceders and many other people who pray like that. ஆனா இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் ஜாமக்காரர்கள். But in this place what it says is watchmen. ஆமென். ஒரு தேசத்துக்கு ஜாமக்காரர்கள் அவசியம். So for a nation we need watchmen. ஆமென். சபைகளுக்கும் ஜாமக்காரர்கள் அவசியம். For the church as well we need watchmen. ஜாமக்காரர்களுடைய வேலை என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், So if you want to know what is the work of a watchman is, பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது, if you look at the Old Testament, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இந்த வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதை பார்ப்பீங்க. you may see that these words are being mentioned many times in the Old Testament. அது பலஸ்தீன தேசத்தில் மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே இருந்த ஒவ்வொரு தேசங்களிலுமே இந்த ஜாமக்காரர்களை ஏற்படுத்துவது, ஒவ்வொரு பட்டணந்தோறும் ஏற்படுத்துவது அது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. It's not only in the Palestine, on many other countries you can see that in the city they create such kind of watchmen to guard that watch. எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் இந்த ஜாமக்காரர்களுடைய அங்க அடிப்படையான ஒரு தேவை இருந்தது. ஜாமக்காரர்களை எழுப்புவது அந்த பட்டணங்களுக்கு தேவையாக இருந்தது. So even though how much ever lakhs of people are live in the city, they want to raise up some watchmen to watch that city. ஆமென். அந்த பட்டணங்களிலே பெரிய பெரிய கோபுரங்களை என்ன செய்வார்கள், வாசல் பக்கமாக கட்டி வைத்திருப்பார்கள். So they rise up in the city, they raise up a big fortress kind of wall to guard that city. பட்டணத்தை பாதுகாப்பதற்காக அங்க என்ன செய்வார்கள், கோபுரங்களை கட்டி உயரமாக வைத்திருப்பார்கள். So to guard that city they will raise up a wall kind of fortress over around them. அந்த உயரமான கோபுரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்தை சுற்றி வருகிறவர்கள் எல்லாரையும் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு உயரமாக கட்டி வைத்திருப்பார்கள். So they build that the fortress kind of tower where they can see everywhere, they can see whoever coming and going out. இன்றைக்கு ஜாமக்காரர்களுடைய வேலை சிசிடிவி கேமரா இங்க பண்ணுது. So today's there was no watchman but CCTV is doing it very well. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட வசதி இல்லை. But on those days they don't have such kind of facility. ஆமென். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுப்பும்படிக்கு கட்டளை இடுகிறார். So God taught the Israelite to raise up such kind of watchmen in that city. அப்ப இந்த ஜாமக்காரர்கள் என்ன செய்வார்கள், அந்த உயரமான கோபுரத்திலே ஏறி நிற்பார்கள். So watchmen what they do it is they go to the highest tower and they stand there. இரவும் பகலும் அதிலே நின்று கொண்டு என்ன செய்ய வேண்டும், அந்த பட்டணத்தை சுற்றி என்ன நடக்கிறது, யாராவது சத்துருக்கள் அந்த
பட்டணத்துக்குள்ளே நுழைய முயற்சிக்கிறார்களா என்பதை அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். So what they have to do is day and night they have to climb in the top of the tower. They have to watch, is there enemy coming in inside or doing any kind of unwanted things inside the city. ஆமென். அவர்களுடைய வேலையே என்னென்று சொன்னால் சத்துரு உள்ள புகுவதை எச்சரிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறதா அவங்களுடைய. So all their work is they will be keenly watching whether the enemy is coming in or not. அங்கே வசனம் சொல்லுகிறது, பகல் முழுதும் இரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத என்ன செய்யட்டும் ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். So it says, I have posted watchmen on your walls, Jerusalem. They will never be silent day or night. அப்போ இன்றைக்கும் இந்த காரியத்தை நாம பார்க்கும் பொழுது, even today when you consider அந்த these நாட்களில் எப்படி ஒவ்வொரு பட்டணந்தோறும் ஜாமக்காரர்கள் இருந்தது போல இன்றைக்கும் ஆவிக்குரிய ஜாமக்காரர்கள் தேவை. on the same way how they had the watchmen, even today we need some kind of spiritual watchmen. ஒரு சபையின் வளர்ச்சிக்கும் சரி, for a growth of a church, ஒரு even குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் சரி, or even a family's growth, ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் சரி, or a nation's growth as well. ஜாமக்காரர்கள் இருக்கும் பொழுது அது பாழாய் போகாதபடிக்கு அவங்க எச்சரித்து என்ன செய்ய முடியும், அந்த காரியங்களை நடப்பிக்க முடியும். So if there are watchmen, then those cities or those places will not be spoiled. They will be very cautious and looking things. இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது when I sharing these words, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பாரம், so the burden I carry in my நம்ம heart, சபைக்குள்ளும் அநேக ஜாமக்காரர்கள் இன்னும் எழும்ப வேண்டும். even in our church there should be many watchmen should rise up in the church. ஆமென். சபைக்காக எழும்ப வேண்டும். They have to rise up for the church. தங்கள் குடும்பங்களுக்காக எழும்ப They வேண்டும். have to rise up for their family. தேசங்களுக்காக எழும்ப They வேண்டும். have to rise up for their nation. இந்த பாரத்தோடு தான் இந்த வார்த்தையை நான் உங்க மத்தியில பகிர்ந்து With கொடுக்கிறேன். this burden I'm just sharing these words to you. சரி, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், Right in this place God is saying in this அவன் place, ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுவேன். he said that he going to raise up a watchman. They are going to be never be silent day or night. அவன் இந்த வசனத்தை நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I just want to specify this verse again. அவன் இது ஈஸ்வர்டு என்று சொல்லப்படுகிற இன்னொரு மொழிபெயர்ப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. There is another translation says like this, எருசலேமே உன் மதில்களில் காவலர்களை வைப்பேன். Jerusalem, I'm going to place a watchman on the fortress. அந்த காவலர்கள் மௌனமாக இருக்க மாட்டார்கள். Those watchmen won't be silent or quiet. அவர்கள் இரவும் பகலும் ஜெபம் செய்வார்கள். Those people will be praying day and night. ஆமென். காவலர்கள் என்ற வார்த்தை அங்க ஜாமக்காரர்களை குறிக்கிறது. So when it says about the watchmen, similar guardmen and watchmen, similar like that. காவலர்களே, நீங்கள் கர்த்தரிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். So you guardmen, you need to pray to the Lord. அவரது வாக்குறுதியை நீர் அவருக்கு நினைவு உறுத்த வேண்டும். So every promise you need to remind to them. எப்பொழுதும் ஜெபத்தை நிறுத்தாதே. இது ஒரு அருமையான மொழிபெயர்ப்பு, எனக்கு நல்லா பிடித்திருந்தது. You should not stop the prayer, never. This Amen. translation says in a very good way. So உண்மையிலே அந்த மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார், இன்னும் நாம இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள் எழும்பணும். அந்த ஜெபம் என்ன செய்யக்கூடாது, நிறுத்தப்படக்கூடாது. So what God is expecting, we need to raise up many watchmen and we should not stop the prayer day and night. அவர் தொடர்ந்து சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல, So followed by that he says, அவர் எருசலேமை மாநகரமாக செய்து he going to establish as a great city in the Jerusalem. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் துதிக்கும் வரைக்கும், So until all the people are praising கர்த்தரிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். they need to pray to the Lord. ஆமென். என்று சொன்னால் ஆண்டவர் விரும்புகிறார் இந்த பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையால நிரப்பப்பட வேண்டும். பூமி முழுவதும் கர்த்தருடைய துதியினால நிரப்பப்பட வேண்டும். God desires that the whole earth should be filled with his glory. The whole earth should be filled with his praises. அது வரைக்கும் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜாமக்காரர்கள் எழும்ப வேண்டும். Until that we need to raise up such kind கர்த்தர் of கொடுத்த watchmen to வாக்குறுதியை pray. அவருக்கு நினைவுபடுத்த So வேண்டும். whatever promise God has given to us, we need to remind to them. ஆமென். அவர்கள் ஜெபிக்கிறதை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நிறுத்தி They விடக்கூடாது. should not stop their prayers until ஆமென். அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். God says very beautifully ஆமென். in this இன்றைக்கு place. இப்படிப்பட்டவர்களை தேவன் தேடுகிறார், எழுப்ப விரும்புகிறார். Today God is expecting and looking such kind of people and he wants to rise up such இன்றைக்கு kind of எத்தனை people. பேர் நீங்க ஜாமக்காரர்களாய் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறீர்கள்? How many of you are ready to and shine like a watchman in this time? இதை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். This is the question that you need to ask for yourself. ஆமென். நானும் நீங்களும் கர்த்தருக்காய் ஜாமக்காரர்களாய் எழும்ப வேண்டும். Yourself and myself should rise up as a watchman for the Lord. ஆமென். ஆண்டவர் விரும்புகிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை நம்மிடத்துல தந்திருக்கிறார். God has given a big responsibility to you and myself. சரி, இந்த ஜாமக்காரர்களுடைய
மிக முக்கியமான சில காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I just want to highlight few things about, very important things about Amen. this watchman. முதலாவது ஒரு காரியம், The first thing is, ஆமா நாம சபைக்கு வருகிறோம், yes, we come to the church, ஆராதிக்கிறோம், we praise the Lord, ஜெபிக்கிறோம், we pray, எல்லாம் நல்லது. everything is good. ஆனா இந்த ஜாமக்காரனுடைய பொறுப்புல இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், But people who are in the watchman, what their responsibility is, அவர்கள் எச்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். those people will be giving a warning message to ஆமென். everybody. அவர்கள் எப்பொழுது எச்சரிக்கிறவர்களாக இருக்க They வேண்டும். will be always cautious and giving a warning message to the people. வருகிறத பாக்குறாங்க, They look at the enemy that is coming. பார்த்துட்டு அவங்க மௌனமா இருந்துட்டா என்ன நடக்கும்? Imagine they look at the enemy and being quiet, what it will happen? ஆமா, பிசாசு ஏதோ ஒரு தவறான உபதேசத்தை சபைகளுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறான். Imagine that Satan is trying to put some kind of false doctrine inside the church. கொடுத்துட்டு போகட்டும். Let him do it. That's அப்படியே fine. நடக்கும். If you think like that, what is going to happen? கொஞ்சம் புளிச்சமா இருந்தா போதும். If little leaven bread is பவுல் enough, சொல்றாரு முழுவதையும் புளிக்க பண்ணும் it's என்று. going to spoil everything. இந்த எச்சரிக்கை கொடுக்காவிட்டால் என்ன செய்து விடும்? அது எல்லாவற்றையும் சீர்படுத்தாமல் அதை சீர்கட்டதாக மாற்றிவிடும். So if there is no warning message or cautious message, then it's going to spoil everything.